இந்த வார திரைவிமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் கெத்து. இந்த பொங்கலுடனே மாற்றம் தொடங்கப்படும் என்பது போல் முதல் முறையாக உதயநிதி ஸ்டாலின் சந்தானம் இல்லாமல் சோலோவாக, அதுவும் ஆக்ஷன் ஹீரோவாக களத்துல குதித்துள்ள படம் தான் கெத்து. குமலில ஒரு பள்ளியில பிடி மாஸ்டராக வரும் சத்யராஜ் தன் கெத்தை எங்கும் விட்டு கொடுக்காத நபர். அதுவும் அநியாயத்தை கண்டு பொங்கி எழும் கெத்தான ஆளு. அவருக்கு சாதுவான மகனான உதயநிதி. சத்யராஜ் வேலை செய்யும் பள்ளி அருகே முக்கிய வில்லனாக மைம் கோபியோட ஒயின் ஷாப் உள்ளதால் மாணவர்களுக்கு சங்கடம் ஏற்படுகிறது. இதை கண்டு சத்யராஜ் போலீஸ் நிலையத்துல புகார் கொடுக்க வில்லன் ஆட்கள் சத்யராஜை தொந்தரவு செய்கிறார்கள். ஒரு கட்டத்துல மூட சொன்ன பார்ல சத்யராஜை வில்லன் ஆட்கள் அடிக்க வரும்போது சாதுவாக இருக்கும் உதய் அங்கு ஆக்ஷன் அவதாரம் எடுக்கிறார். தன் அப்பாவோட கண் முன்னே முக்கிய வில்லனான மைம் கோபியை அடித்து நொறுக்குகிறார். மறுநாள் மைம் கோபி குமலில ஒரு நீர்வீழ்ச்சியில மர்மமான முறையில செத்து கிடைக்கிறார். அவர் கையில சத்யராஜோட மோதிரம் கிடைக்க போலீஸ் அவரை கைது செய்கிறது. இதற்கிடையே மைம் கோபியோட அண்ணன் அக்காமார்கள் சத்யராஜை போட தவம் இருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து உதய் எப்படி சத்யராஜை காப்பாற்றுகிறார்? விக்ராந்த் குமலிக்கு வர என்ன காரணம்? இந்த கொலைக்கும் விக்ராந்துக்கும் சம்பந்தம் இருக்குமா? தன் அப்பா குற்றமற்றவர் என்பதை எப்படி நிரூபிக்கிறார் என்பதே மீதி கதை. சொல்லவா வேண்டும் சத்யராஜ் நடிப்பை பற்றி. இருந்தாலும் தன் பங்குக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை மிக யதார்த்தமாக செய்துள்ளார். தான் குற்றமற்றவர் என்பதை உதய்க்கு உதவியாக அவரும் போராடுவது உண்மையை வெளிப்படுத்துகிறது. உதயநிதி ஸ்டாலின் இம்முறை தனக்கு மாற்றம் தேவை என்பதை நன்கு உணர்ந்து உதய் சோலோவாக ஆக்ஷன் காட்சிகளை பாட்டையை கிளப்பியுள்ளார். குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சிகள் சிரமப்பட்டு சண்டை போடுவது அவர் முகத்திலே தெரிகிறது. சில இடங்களில் செயற்கையான முகபாவனை செய்வது காட்சியை பலவீனப்படுத்துகிறது. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். எமி ஜாக்சன் புக் திருடியாக வரும் எமி ஜாக்சன் தன் அப்பாவோட கனவான டிடி தொலைக்காட்சியில செய்தி வாசிப்பவராக ஆவதை லட்சியம் என்று இருப்பவர். இந்த புக் திருடும் பழக்கத்தால உதயிடம் சிக்கி அவர் சொல்லும் வேலையெல்லாம் செய்து கடைசியில அவர் காதல் வழியில விழுகிறார். முதல் பாதையில அவரை வைத்தே பல காட்சிகளை நகர்த்தியுள்ளார். அவற்றோட கதாபாத்திரம் பல படங்கள்ல பார்த்த டெம்ப்ளேட் போலவே இருக்கிறது. படத்தோட காமெடியிலும் கருணாகரனுடன் முக்கிய பங்கு வகிக்கிறார் எமி. விக்ராந்த் படத்துல சொல்லும்படி வசனம் இல்லை என்றாலும் தன் பார்வையிலேயே மிரட்டி இருக்கிறார். உண்மையான கெத்தே இவர்தான். படத்துக்கு இவர்தான் மிகப்பெரிய பலம். ஏதோ செய்ய போகிறார் என்று எதிர்பார்ப்பு அவரை காட்டும் போது தெரிகிறது. மொத்தத்துல கெத்து உதயின் ஆக்ஷனுக்காகவும் விக்ராந்தோட மிரட்டலான நடிப்புக்காகவும் ஒரு தடவை பார்க்கலாம். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.